சுட சுட எடுத்து ஒரு கெட்டியான தேங்காய் சட்னியோட பேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, காய்கறிலாம் போட்டு வறுத்த ரவைய கொட்டி சிம்பிள் அண்ட் ஈஸியா எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ரவா கிச்சடி. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஒரு குக்கிங் பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கங்க. நெய் கரைஞ்சி வரும். இப்போ கொஞ்சமா முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முந்திரியை வறுத்தெடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப வறுபடக்கூடாது, கருகிடும். லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துருங்க. இப்போ அதே எண்ணெயில் அரை பவுல் ரவை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு 2 to 3 நிமிஷம் வறுத்தா போதும். ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ இது ரெடி பண்ணுறேன். திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகும் உளுந்தும் லைட்டாக பொரிஞ்சு வரும். அப்போ கொஞ்சமாக பட்டை லவங்கம் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு பச்சை மிளகா தான் காரம் தரும். உங்கள் காரம் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 மீடியம் சைஸ் வெங்காயம் நீட் வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாப் பண்ண இஞ்சி இதெல்லாம் போட்டு 2 to 3 நிமிஷம் லைட்டாக வதக்கிக்கோங்க. கருகெல்லாம் விடக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். இப்போ ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் தான் இந்த ரெசிபிக்கு கலர் தரும். கிச்சடியை அதனால தான் எல்லோ கலரில் இருக்குது. இப்போது கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ரொம்ப டீப்பாலாம் வதக்கக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 3ல் 1 பங்கு, அதாவது 1 பங்கு ரவைக்கு 3 பங்கு தண்ணி ஆட் பண்ணும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் சுகர் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி முடித்ததும் அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி நல்லா கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ரவை, அதை கொட்டி இதில் கலந்து விடுங்க. லைட்டாக கலந்து விட்டால் போதும். இதை ஓப்பன்லேயே வச்சு அப்படியே கூட குக் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு மூடி போட்டு ஒரு 3 to 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம டிஷ் ரெடி. இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி, சாப் பண்ணி வச்சுருக்க கோரியண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஒரு ஃபைனல் மிக்ஸ் கொடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பர் டெலிஷியஸ் ரவா கிச்சடி ரெடி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான பிரேக்ஃபாஸ்ட். நல்ல கெட்டியான ஒரு தேங்காய் சட்னியோடு பேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேட்கும்போதே எப்படி நாக்கில் எச்சி உருது. இது கூட ஒரு மெதுவடையும் போட்டு தாக்குனீங்கன்னா வேற லெவல். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.